நம்ம சென்ற வகுப்பில் தமிழ் இலக்கியங்கள் அறிமுகம் அப்படிங்கிற வகுப்பில் என்னென்ன மாதிரியான நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் என்னென்ன வகையான அணிகள் இருக்குது, அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏற்றப்பட்ட 21 நூற்றாண்டு வரையிலான இலக்கியங்கள் என்ன மாதிரியான வகைகளில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற பாடப்பகுதி அறிமுகப்படுத்திருந்தேன். அதை சங்க இலக்கியங்கள் என்ன, சங்க வரிவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். சங்க இலக்கிய சங்க காலம், சங்க வரிவை காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், பல்லவர் காலம், ஐரோப்பியர் காலம் சொல்லி சொல்லும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த மாதிரியான இலக்கியங்கள் எல்லாம் தோன்றியது அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம சென்ற வகுப்பில் கொடுத்துருந்தேன். அப்படி பார்க்காதவங்க நம்மளுடைய காணொலியை பாருங்க. சரி, இதில் இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியம் சொல்லி சொல்லும்போது சொன்னாங்க முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லக்கூடிய 3 சங்கங்கள் இருந்தன. அதாவது 3 சங்கங்கள் இருந்தனவா இல்லையா என்பது கூட தமிழர்களுடைய ஆய்வில் இருக்கின்றது. அதில் சில அறிஞர்கள் உச்சங்கள் இருந்தது உண்மையே அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொன்னாங்க இரண்டு இடைச்சங்கம், அதாவது முதல் சங்கம் இடைச்சங்கம் இருந்தது பொய், கடைச்சங்கம் இருந்தது உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகளெல்லாம் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்றது. இதனுடைய செய்திகளை நீங்கள் நம்ம அடுத்த வகுப்பில் சொன்னேன். இப்போ தமிழ் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்கள் சொல்லும்போது இதில் வந்து 11 நேர்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க? 11 நேர்கணக்கு நூல்கள். கேட்பாங்க, நீங்கள் போட்டித் தேர்வில் எதாவது எழுதுவீங்க அப்படிங்கும்போது 17 மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சங்க இலக்கியங்கள். 8 தொகை 10 பாட்டு சேர்ந்தது தான் சங்க இலக்கியம். இது பாட்டும் தொகையும், பாட்டும் தொகையும், பாட்டும் தொகையும் கூட இதை சொல்லுவாங்க. பாட்டும் தொகையும் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் இலக்கிய நூல்கள் எது அப்படின்னு சொல்லும்போது 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள் தான். கேட்பாங்க. சரி, இதில் 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு சொல்லும்போது தொகைனா என்ன, பாட்டுனா என்ன? தொகை என்பது தொகுக்கப்பட்டது. தொகை என்பது தொகுக்கப்பட்டது, அதாவது தனித்தனி புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களை பிற்காலத்தில் ஒரு ஒழுங்குபடுத்தி பின்பு அந்த காலத்தில் ஏற்றப்பட்ட பாடல்களையும் சேர்த்து ஒழுங்குபடுத்தி இது அகப்பாடல், இது புறப்பாடல் அப்படிங்கிற வகையில் வரிசைப்படுத்தி, அதாவது பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் பாடிய அந்த பாடல்களுடைய தனித்தனி பாடல்களை கொடுத்து தான் இந்த தொகைப்பாடல்கள். இந்த தொகைப்பாடல்கள் இது அதனால இது வந்து என்னது தொகை நூல்கள் சொல்றாங்க. தொகை நூல்கள் சொல்றாங்க. இந்த 8 தொகை நூல்கள் சொல்லும்போது நச்சினை, குறுந்தொகை, 500 கலித்தொகை, 600, 500, 1010, 14 பரிபாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள். போனவருக்கு சொன்னேன். அதாவது 8 தொகை நூல்களை நிரூபித்துக் கொள்வதற்காக ஒரு வெண்பா கூறப்பட்டுள்ளது, கூறப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 1010, 1 வரி பாடல், பச்சந்தாரிக்கும் வலியோடு அகம்புறம் என 8 தொகை அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஏன்னா 8 நூலில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்திக் கொள்வதற்காக பாடப்பட்ட ஒரு வெண்பாடுகள். இதில் இந்த 5 நூல்களும் நச்சினை, குறுந்தொகை, 500, 600, கலித்தொகை சொல்லக்கூடிய இந்த 5 நூல்களுக்கு என்ன அப்படின்னா அகநூல்கள். அகநூல்கள் இந்த 3 நூல்களில் 2 நூல்கள் புறநூல்கள். இது புறநூல்கள். புறநூல்கள் இது பரிபாடல் என்பது அகம்புறம் சார்ந்த அகம்புறம் சார்ந்த. சரி, ஏன் வந்து அகநூல்கள் புறநூல்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சொல்லாம தமிழுடைய வாழ்க்கைகளை வந்து அகம் என்றும் புறம் என்றும் இந்த வகையாக பிரிக்கிறாங்க. சங்க இலக்கியங்களுக்கு இலக்கணங்களாக நிகழ்வது எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் தொல்காப்பியர் தமிழருடைய வாழ்வியலை இலக்கும் விதமாக அகவாழ்வு பற்றி புறவாழ்வு பற்றி சொல்வது இலக்கணமாக வந்துள்ளார். உலகில் எந்த ஒரு மொழிக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு எது அப்படின்னா
இது நம்ம மொழிக்கு உண்டு. அப்படி என்ன அப்படின்னா அது தமிழர் வாழ்வியலுக்கு ஒரு இலக்கணம் கொடுக்க தமிழர்கள் வாழ்வியலுக்கு இலக்கணம் கொடுத்த ஒரு பெருமைக்குரிய ஒரு நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஏன்னா எல்லா மொழிகளிலுமே எழுத்துக்கும் சொல்லுக்கு மட்டும்தான் ஒரு என்ன இருக்கும், இலக்கணங்கள் இருக்கும். ஆனால் தமிழ் இலக்கியங்களை மட்டும்தான் தமிழ் மொழியில மட்டும்தான் எது வாழ்வியலுக்கும் இலக்கணம் கொடுத்த ஒரு பெருமை உண்டு. அதனாலதான் தமிழ் வந்து பழமையான மொழி, உலகில் இருக்கக்கூடிய அரிய வகை இலக்கண சொல்ற மொழி அப்படிங்கிற என்ன சொல்றாங்க. சரியா, அந்த வகையில நச்சினை, குறுந்தொகை, ஐநூறு, அகநானூறு, கலித்தொகை அகநூல்கள். அகநூல் சொல்லும்போது தமிழுடைய வாழ்விலே அகம் என்றும் புறமொழி வகை அப்படின்னு சொன்னேன். இப்போ அகம் என்பது என்ன அப்படின்னா தலைவன் தலைவனுடைய உள்ளம் சார்ந்த களவு கருத்து சொல்லக்கூடிய அந்த வாழ்வியலை சொல்லக்கூடிய அகம் சார்ந்த நிகழ்வுகளை சொல்லக்கூடியது தான் இது இந்த அகநூல். இதை வந்து தொல்காப்பியர் சொல்றார், மக்கள் முதலிய அகநீதிகளையும் சுட்டி ஒருவர் பெயர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அகநூல்களை பொறுத்த வரைக்கும் இன்னாருமே பெயரை குறிப்பிடாமல் தலைவன் தலைவி கோவில் என்பதுதான் அங்கே குறிப்பிடப்படுகிறது. நற்றாய் செல்வி அப்படின்று தாயை வளர்ப்பு தாயை செல்வி என்றும் பெற்ற தாயை நற்றாய் என்றும் தலைமை பேரை குறிப்பிடாமலோ தலைவரை பேரை குறிப்பிடாமல் இந்த தங்கிலக்கிய அகப்பாடல்கள் வழங்கப்படுகின்றன. ஏன் அப்படின்னா பேர் சுற்றி குறிப்பிட்டால் அது புறப்பாடல்கள் வந்துடும் அப்படின்ற ஒரு நிலையில இது அகப்பாடல் அகவாழ்வு என்பது அனைவருக்குமான வாழ்வியலை கொண்ட ஒரு நிகழ்வு. அப்ப எல்லா காலத்திலுமே எல்லா கட்டத்திலுமே அந்த களவு அப்படிங்கிற காதல் அப்படிங்கிற நிகழ்வு எல்லாருக்குமே பொதுவான ஒன்று அப்படிங்கிற நிலையில தான் இதை வந்து பேரைட்டு குறிப்பிடாமல் இங்கே அகநீதியிலும் சுட்டி ஒரு பேர் கொடுக்கிறார் அப்படிங்கிற நிலையில தலைவருடைய பேரை குறிப்பிடாமல் அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் அங்கே பாடியிருக்காங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் சொல்லக்கூடிய 4 இல்லங்களிலும் குறிஞ்சியும் முல்லையும் ஒளிபிடித்திருந்து பாலை முழுவதும் 13 சொல்லக்கூடிய அந்த நிலையிலையும் பாலைக்கு தனியாக நிலப்பகுதி கிடையாது. அதனால குறிஞ்சி நிலத்தையும் முல்லை நிலத்தையும் இயற்கை முறை சீற்றத்தினால் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை பாலை என்று நாம் வச்சுக்கொள்ளலாம். பாலை வச்சுக்கிறதெல்லாம் விட்டு தொழிலாளர்கள் சொல்றாரு. சிறப்பு காலத்திலே அவங்க வலுவடை கொடுக்குறாரு. ஆக பாலை என்ற ஒரு நிலம் கிடையாது, 4 நிலம் தான். அந்த 4 நிலத்துல குறிஞ்சி முல்லையும் சொல்லக்கூடிய 2 நிலங்கள் தன்னுடைய நிலப்பகுதியில வேறுபட்டு இருந்திருந்தால் அதை பாலை நூலாக உணர்த்திருக்கிறார். அப்ப 5 வகையான நிலப்பகுதிகள் அந்த காலத்தில் இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்களுடைய அகவாழ்வு இடத்தை செய்திருப்பதுதான் இந்த அகப்பாடல்கள். சரிங்களா, அது நச்சிகை, குறுந்தொகை சொல்லக்கூடிய 5 வகையாக இந்த நூல்களில் பாடியிருக்கிறாங்க. நச்சிகை சொல்லும்போது நறுப்புக்களுக்கு நச்சிகை, குறுந்தொகை சொல்ல குறுகிய அடிகளை கொண்ட 400 பாடல்கள் இருக்கு குறுந்தொகை. 5 கிளைகள் வாழ்ந்த 500 புலவர்கள் பாடிய பாடல் தொகுப்பு தான் 500. 5 திணைகளில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் பாடல் சொல்லக்கூடிய 5 திணைகளில் வாழ்ந்த 500 புலவர்கள் பாடிய 500 பாடல்கள் தான் இந்த 500. அதனால சொல்லும்போது அகக்கூட்ட 400 அகவாழ்வு பற்றிய 400 பாடல்கள் கொண்ட இந்த செய்தி தான் இந்த அகநானூறு. அடுத்தது கலித்தொகை. கலிப்பான்னு சொல்லக்கூடிய பாவகையான பாடல் தான் இந்த கலித்தொகை. அதே போல 10 சேரமன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடிய 100 பாடல்கள் தொகுப்பு தான் இந்த பயிற்சி. புறநானூறு பற்றிய அந்த கால மக்களுடைய வாழ்வியல் முறை, பழக்க வழக்கங்கள், பண்பாடு, நாகரிகம், விருப்பங்கள் உள்ளிட்ட மக்களுடைய வாழ்வியல் சொல்லக்கூடிய சேவை சொல்வதுதான் இந்த புறப்பாடல்கள். இது 400 பாடல் கொண்டுள்ளது. பரிபாடல் சொல்வது பரிப்பா என்ற பாடல் வகை பாடல்கிட்ட பாடல் இது வந்து கிடைச்சிருப்பது 22 பாடல் தான் கிடைச்சிருக்க சொல்றாங்க. 20 பாடல்கள் சொல்றாங்க. ஆனால் 22 பாடல் சொல்றாங்க. சரியா, இதுல கலித்தொகையும் பரிப்பாவும் வந்து அந்த பாவகையால் பாடப்பட்டது. கலித்தொகை என்பது கலிப்பா சொல்லக்கூடிய பாடல் வகையாக பாடப்பட்டது. பரிபாடல் என்பது பரிபாடல் சொல்லக்கூடிய பாவகையால் பாடப்பட்டது. அப்ப இது எல்லாமே என்ன பாவகையால் பாடப்பட்டது அப்படின்னா ஆசிரியர் பாவம் பாடப்பட்டது. இவ்வளவு கேட்பாங்க. சங்க இலக்கியங்கள்ல
எந்த நூல்கள் மட்டும் வேற வகையாக பாடப்பட்டது அப்படின்னா கலித்தொகையும் மணிப்பாடும் அந்தந்த பாவகையால் பாடப்பட்டது. மற்ற இடங்கள் அனைத்துமே ஆசிரியப்பாவால் பாடப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு போட்டு தருவப்ப கேட்கக்கூடிய சரிங்களா? சரி, இப்போ புறநூல்கள் அகநூல்கள் என்ன 5 சொல்லிட்டேன். புறநூல்கள்லாம் என்ன? 2 நூல்கள் பயிற்சி பத்து புறநானூறு. பயிற்சி பத்து சொல்லும்போது 10 சேரநூல்கள் பற்றிய 10 புலவர்கள் பாடிய 100 பாடல்கள் இருக்குங்களா? இந்த பயிற்சி பத்து. இது முதல் பத்து இறுதி பத்து தற்போது கிடைக்கவில்லை. இரண்டாம் பத்திலிருந்து உள்ளாம் பத்து வரையிலான பாடல்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 80 பாடல்கள் கிடைச்சிருக்கு. புறநானூறு 400 பாடல்கள் கிடைச்சது. இதுக்கு 168 புலவர்கள் பாடல்கள் சொல்றாங்க. அப்புறம் பரிபாடல் இது வைகையை பற்றிய 8 பாடலும், முருகனை பற்றிய 8 பாடலும், திருவாரூர் பற்றிய 6 பாடலும் இருப்பதாக சொல்றாங்க. சரிங்களா? சரி, இது இப்போ என்னது பார்த்தது சங்க இலக்கியங்கள்ல எடுத்துரைக்கப்பட்ட விஷயங்களை. நெக்ஸ்ட் அது 10 பாட்டு. 10 பாட்டு சொல்லும்போது பாட்டு என்பது பாட்டுனா என்ன அப்படின்னா செய்யுள். செய்யுள் என்றாலும் பாட்டு என்றாலும் என்றாலும் இதுதான். சரியா? அப்ப 10 செய்யுள்கள் 10 செய்யுள்கள் கொண்டதான் இந்த 10 பாட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். குருகு பொருளாறு பாண்டிருக்கை பெருகுவள மதுரை காட்சி மருவிய கோட நிகழ்வு வாழை கோடு பட்டினை காணும் கலாத்துவம் சொல்லக்கூடிய இந்த வெண்பா 10 பாட்டுடைய நூல்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுது. திருமுருகாற்றுப்படை, குருநாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, திருமானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, முல்லைக்காட்சி சொல்லக்கூடிய 10 நூல்கள். சரிங்களா? இது இந்த திருமுருகாற்றுப்படை மட்டும் பிற்காலத்தில் பாடப்பட்டதாக சொல்றாங்க. பிற்காலத்தில் பாடப்பட்டதாகவும் பின்னாலே அதை 10 பாட்டுல முருகனுடைய நடவாட்டு பாடல் போல முதல் வைக்கணும்னு சொல்லிட்டு இதை வச்சுதான் சொல்றாங்க. இந்த திருமுருகாற்றுப்படைக்கு உழவராற்றுப்படை என்ற வேறு உண்டு. அதாவது பரிசில் பெற்று வரக்கூடிய ஒரு மாணவனோ கூட்டனோ தன்னை போலவே பரிசில் பெற விளையும் மற்றொரு கூட்டனை அல்லது மாணனை அந்த வள்ளலிடம் வழிபடுத்துவது அல்லது ஆட்சிப்படை சொல்றாங்க. அதாவது ஒரு மன்னனையோ ஒரு வள்ளலிடமோ பரிசில் பெற்று வரக்கூடிய ஒரு புலவனோ ஒரு கூட்டனோ ஒரு மாணவனோ தன்னை போலவே பரிசில் பெற விளையும் மற்றொரு மாணனை அல்லது கூட்டனை அந்த வள்ளலிடத்தை வழிபடுத்துவதுதான் ஆட்சிப்படை. இது ஆற்றுப்படை நூல்கள் சொல்லுவாங்க. ஆற்றுப்படை நூல் என்றும் இதை அழைப்பாங்க. ஆற்றுப்படை என்ன அப்படின்னா 5 முருகாற்றுப்படை, குருநாற்றுப்படை, திருமானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, கூத்தராற்றுப்படை 5 நூல்கள். சரிங்களா? 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல் என்று கேட்பாங்க. ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இந்த திருமுருகாற்றுப்படை வேறு பேர் என்னன்னா புலவராற்றுப்படை. இது யாரால் பாடப்பட்டா நக்கீரால் பாடப்பட்டது. நக்கீரால பாடப்பட்டது. சரியா? நெக்ஸ்ட் குருநாற்றுப்படை. பரிசில் பெற்று வரக்கூடிய ஒரு பொருள் தன்னை போல பரிசில் பெற வேண்டும் மற்றொரு பொருளை அந்த வளையெழுத்தோ அல்லது வளையெழுத்து ஆட்சி கொடுப்பது குருநாற்றுப்படை. அடுத்தது சிறுமானாற்றுப்படை. அதே போல சிறிய பாணன் தன்னுடைய பரிசில் பெற்ற அந்த மன்னனை பற்றி குறித்து தன்னை போல பரிசில் பெற வேண்டும் மற்றொரு சிறுமானை வழிபடுத்துவது. அதே போல பெருமானம் அப்படிதான். இதே போல கூத்தர் அப்படிதான். தன்னை போல பரிசில் பெற்று வரக்கூடிய ஒரு கூத்தன் தன்னை போல பரிசில் பெற வேண்டும் மற்றொரு கூத்தனை மன்னிடத்தில் வளர்ந்து அவருடைய ஆட்சி நடத்துவதே கூத்தராற்றுப்படை சொல்லி சொல்றாங்க. சரியா? இதுல ஆற்றுப்படை நூல்களிலேயே மிகுதியான பாடல்களை கொண்டது அப்படின்னா கூத்தராற்றுப்படை நூல் கேட்பாங்க. ஆற்று நூல்களிலே மிகுதியான பாடல்கள் கொண்டது கூத்தராற்றுப்படை. பெயர் என்ன? மலைகடு படம். மலைகடு படம் அப்படின்னு சரியா? நெக்ஸ்ட் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை இதெல்லாம் என்னது அகநூல்கள் சொல்றாங்க. 10 பாட்டுல அகநூல்கள் என்று முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலையை குறிப்பிடுவாங்க. நெடுங்காலையே குறிப்பிடல அப்படின்னா நெடுங்காலை ஒரு ஆய்வு குறிப்பாக இருக்கிறது. நெடுங்காலையும் அகநூல் தான் இருந்தாலும் அது வரக்கூடிய ஒரு வார்த்தை பாண்டிய மன்னனை குறிப்பிடுவதால இது என்னது புறநூலாக கருதலாம் அப்படின்னு சொல்லி நச்சினாய் சொல்றாரு.
வேறு தலையாய்த்த நூற்கால் எவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பாண்டிய மன்னருடைய வேப்பம்பு மாலை சொல்வதாக பாண்டியமன் எடுத்துள்ளதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. அதனால இது புறப்பாடலாக அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வித்தியாச செய்தி எல்லாமே என்ன அப்படின்னா அகப்பாடலை செய்து இருக்கக்கூடிய அக செய்தி அதிகமாக வெளியிட்டுள்ளதாக இது அகப்பாடலை செய்து கொள்ளலாம் சொல்றாங்க. அப்ப முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, புறமைப்பாடு, சிறுபாலை இது வந்து அகநூலாக சந்தர்ப்பிக்கிறது. மதுரை காஞ்சி ஒன்றுதான் புறநூல். மதுரை காஞ்சி புறநூல் இந்த ஆற்றுப்படை ஐந்தோடு சேர்த்து இந்த மதுரை காஞ்சி சேர்க்கிறது புறநூலாக 6 நூல் சொல்லுவாங்க. நெடுவாடையும் புறநூலாக சொல்லலாம். ஆனால் அது அகநூலுக்குரிய விரிவான செய்தி இருப்பதாக அது அகநூல் எடுத்து கொடுக்கலாம், அது புறநூல் எடுத்து கொடுக்கலாம். அப்ப அந்த 5 ஆற்றுப்படை நூலோடு இந்த 2 நெடுவாடை மற்றும் மதுரை காஞ்சி சேர்த்து 7 நூல்கள் புறநூலாக குறிப்பிடுவர். சரியா? 3 நூல்கள் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, புறப்பாட்டிலிருந்து என்னது அகநூலாக குறிப்பிடுவாங்க. சரியா? இது இதுவரையும் நம்ம வந்து என்னது 10 பாட்டு நூல்கள் இருக்கக்கூடிய நூல்கள் பற்றி செய்தி என்னென்ன 10 பாட்டு நூல்கள் இருக்கக்கூடிய செய்தி என்னென்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, நெடுவாடை எல்லாமே அகநூல்கள். இந்த முல்லைப்பாட்டு என்பது மிகுதிய 10 பாட்டு நூல்களிலேயே மிக குறைவான பாடலடிகளை கொண்டது. இது இந்த 103 அடிகள் தான். 103 பாடலடிகள் கொண்டதுதான் இந்த முல்லைப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு என்பது ஆதியாசர் பிரகதத்தனுக்கு தமிழ் பண்பாட்டினை அறிவுறுத்துவதற்காக நக்கீரரால் பாடப்பட்டது இந்த குறிஞ்சிப்பாட்டு. ஆதியாசர் பிரகதத்தனுக்கு தமிழ் பண்பாட்டினை அறிவுறுத்துவதற்காக கபிலரால் குறிஞ்சிப்பாட்டு கபிலரால் பாடப்பட்டது. குறிஞ்சிப்பாட்டு கபிலரால் ஆதியாசர் பிரகதத்தனுக்கு தமிழ் பண்பாட்டினை அறிவுறுத்துவதற்காக பாடப்பட்டது. சரியா? நெடுவாடை நக்கீரரால் பாடப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட்டினைப்பாளைக்கு வழங்கிய பெயர் என்ன அப்படின்னா என்னது? வஞ்சி நெடுப்பாட்டு. வஞ்சி நெடுப்பாட்டு ஏன் அப்படின்னா இதுல வந்து இருக்கக்கூடிய விந்தியான அடிகள் வந்து என்ன அப்படின்னா வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடவகையால பாடப்பட்டிருக்கிறதுனால அதாவது குறைவான அது வந்து ஆசிரியப்பாவும் விந்தியான அடிகள் வஞ்சிப்பாக்கு 4 அடிகளாக பாடப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து பட்டினப்பாளை அப்படின்னு அதாவது வஞ்சி நெடுப்பாட்டு பட்டினப்பாளை வஞ்சி நெடுப்பாட்டு அப்படின்னு. சரியா? மதுரை காஞ்சி என்பது காஞ்சி என்பது நிலையாமை. மதுரை மாநகருடைய சிறப்புகளை 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட மதுரை மாநகருடைய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு இந்த மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அக்கால மதுரையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மதுரை காஞ்சி படிக்கும்போது அதுல 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட மதுரை மாநகருடைய சிறப்புகளை குறிப்பிடுறாங்க. காஞ்சினா நிலையாமை. இப்ப பாண்டியார் நெடுஞ்செழியனுக்கு நிலையாமை கல்யாணத்தானத்துக்கு செல்வென்றப்பாண்டி நெடுஞ்செழியனுக்கு நிலையாமை பற்றிய செய்தி எடுத்துரைப்பதற்காக என்னது மாங்குடி மதுரால் பாடப்பட்டதுதான் இந்த மதுரை காஞ்சி சொல்லக்கூடியது. சரிங்களா? சரி, இது வரைக்கும் நம்ம வந்து சங்க இலக்கியங்கள்ல 8 துறை 10 பாட்டு அப்படிங்கிற நூல்கள் என்னென்ன, அதுல அகநூல்கள் என்ன, புறநூல்கள் என்ன அப்படிங்கிற செய்திகளை நம்ம போய் பார்ப்போம். நீ வகுப்புல ஒவ்வொரு இலக்கியங்கள் குறித்தும் சங்க இலக்கியம் பார்க்கணும். அடுத்த சங்க மொழி வலையம் குறித்தும் ஒவ்வொரு காப்பிய அறிமுகமாக இலக்கிய அறிமுகமாக அந்த குழுக்களை நம்ம பார்க்கணும். மிக்க நன்றி.